ஹலோ, என்னம்மா? நானா கைலாசம் பேசுறேன். என்னது கைமாசமா? என்னம்மா இது? எனக்கு ஒரு புது பேரை வைக்கிறீங்க. யாரு? செல்வநாயகத்தை கேக்குறீங்களா? அவர் மேல இருக்காரு. ட்ரங்காலா? ட்ரங்காலா? ட்ரங்காலா இப்படியே பேசுறது? இங்கிலீஷ்ல பேசுனீங்க. கொண்டாடி தமிழ்ல பேசுனா கக்கதா? இங்கிலீஷ். ஹலோ, who is speak the ட்ரங்காலே? my சிகாமணி. I love you the darling. இடியட்டா மாடியில் தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஃபூலா? என்ன கோவமா பேசுறீங்க? நோ தி கோவம். Yes, the master is coming. Come to the master, the trunk holder speaking. I am loving the darling. Come, master. ஹலோ, நான் தான் செல்வநாயகன் ஸ்பீக்கிங். நானும் இதே தான் சார் சொன்னேன். யாரது? ரவியா? ரவி, லண்டன்ல இருந்து பாம்பேக்கு எப்போ வந்த? இங்க எப்போ வர? உன்விக்கா? நோ, இட் இஸ் டூ லேட். நாளைக்கே வந்துரு. வரப்போ அம்மாவை கூட்டிட்டு வந்துரு. ராதாவா சவிக்குமா இருக்கு? நீ வந்ததும் பேசிக்குவோம். அப்ப போன் வச்சுட்டுமா? வெரி குட். ஒரு குட் நியூஸ்மா. நாளைக்கு உன் அத்தா ரவி வரான். காலையில ஏர்போர்ட் போட்டு தயாரா இருக்கும். அத்தா வர்றாருன்னு சொன்ன உடனே என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா? பின்ன என்னய்யா, ராதாவுக்கு ரவி, ரவிக்கு ராதான்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சே. அப்போ வந்த உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்டிப்பா பண்ணிடுவோம். சவிக்குமாப்பா? இருக்கமாமா சார், நான் தான் சிகாமணி, கலெக்டர். எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு? பில் கலெக்டர் நம்ம பண்ணையில. ஓஹோ, பக்கத்தில் நிக்கிறவன கௌரவமா இருக்க விட மாட்டாரு. ரவி, இவங்கதான் மிஸ்டர் கண்ணன், நம்ம பண்ணோடைய நிர்வாகி. கண்ணன், இவங்க தான் எங்க அம்மா. அப்படியா? அதாவது எங்க அக்கா. மிஸ்டர் ரவி, இங்க வாங்க. இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம் முதலாளி. முதலாளியா? என்னம்மா அது? நான் உங்க பிள்ளை மாதிரி சின்ன பையன், என்ன போய் முதலாளிங்கிறீங்களே? ஆஹா, அப்படி சொல்லாதீங்க. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் நீங்க முதலாளி தானே. பாக்கியம், நீ இங்கே இருக்க? ஆமாம்மா. ரவி, பாக்கியம் இது நம்ம வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு. ஆடா, என்ன ஒற்றுமை. எங்க அம்மா உங்க அம்மாட்ட வேலை செய்யிருந்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன். உங்ககிட்டேன்னு சொல்லாதீங்க, உங்க கூட சேர்ந்தேன்னு சொல்லுங்க. என்னையா அண்ணன் விஷயம் தானுங்க. நம்ம குழந்தை குதிரையில போச்சு. என்ன ஆச்சு தெரியுங்களா? என்னையாச்சு? குதிரைக்கு வெறி முடிச்சு 4 பாய்ச்சல்ல ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க. குதிரையா 4 கால தானையா ஓடும்? சாதாரணமா ஓடலீங்க. காடு மேடு பள்ளம் வனாந்துரும். குழந்தை கீழே, குதிரை மேல. காப்பாத்துங்க அலறல். அப்புறம் என்னையாச்சு? நான் காப்பாத்துறேன். அப்பா, இத சொல்றதுக்கு ஐயா இவ்வளவு இழுவ? நான் என்னமோ பயந்தே போயிட்டேன். ஏயா கணக்கு பிள்ளை, உனக்கு ஏதையா இவ்வளவு வீரம்? வீரம் இல்லைங்க, விசுவாசம் இருக்கு. இருக்கு. குழந்தைய காப்பாத்தின உடனே கழுத்துல கிடந்த சங்கிலிய கழட்டி ஏன் கழுத்துல போட வந்தது. உங்களுத்துல கடமையத்தாமா செஞ்சேன். எஜமா என்ன கவனிப்பாருன்னு சொல்லிட்டு நேரக்கே வரேன். கவனிப்பாருன்னு சொல்லிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். கணக்கா? நீ கணக்காதான் பேசுற. இல்ல வச்சுக்க, சில்லற மாதிரி தோத்துங்களா? இல்ல உனக்கே. எனக்கு 100 ரூபாய் எனக்கேவா? ஏண்டா இவருக்கு எதுக்கு சார் பணம்? குதிரை மிரண்டதை இவரை பார்த்துதான். ராதாமாவை காப்பாத்தினதே நான் தான் சார். போய் நடந்தது அவ்வளவும் போயிட்டேன். என்னைய போய் சார் நடந்தது நான் சொல்றேன் சார். இப்ப நீங்க தான் குதிரை. ஒத்துக்காதீங்க. இல்ல சரி, இவரே குதிரையா இருக்கட்டும் சார். குதிரை கிளாக் கிளாக்னு வேகமா வருது. நான் தானாகார மாதிரி ஸ்டாப்னு கையை காட்டுறேன்.
உடனே குதிரை அப்படியே சக்கு நின்னுச்சு சார். அது என்னமோ தெரியல சார், என் முகத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது சார். என்ன சார் அது? பாவம் பாத்தீங்களா, இவன் முகத்துல இருக்கிறது இவனுக்கே தெரியல. அப்பா குழந்தை ஆயிரத்துன்னு சொன்னாங்களே, அடிக்கடி பட்டுச்சாமா? ஆமாப்பா, கையில அடிபட்டுச்சு. எனக்கு இல்லப்பா, கண்ணனுக்கு. அந்த கண்ணு இங்க எங்கம்மா வந்தான்? இந்த கதாநாயகன் இருக்கானே, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். அப்படியா? ஏய் வேணுமா சார், வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் ஒண்ணும் தப்பாக நினைக்க மாட்டேன் சார். அப்பா, கண்ணன் தான்ப்பா என்ன காப்பாத்தினாரு. ரொம்ப தைரியம் அவருக்கு. ஆமாமா, இந்த பண்ணை இவ்வளவு சீரும் சிறப்புமா